நம்முடைய நோக்கம் அடுத்த 2-3 ஆண்டுகள் முழுமையாக ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்டாக இன்னும் கிராஸ் ரூட்ஸ் லெவல் நாம நிறைய லீடர்ஷிப்பை உருவாக்கணும். அந்த உருவாக்கக்கூடிய லீடர்ஷிப் இந்த 26,000 பொறுப்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல பஞ்சாயத்து தலைவராக சென்று அமர வேண்டும். ஒரு 50,000 ஓட்டு கவுன்சிலராக இருக்கணும், 5,000 ஓட்டு கவுன்சிலராக இருக்கணும், எம்எல்ஏவாக இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு தமிழகத்துல வீத லீடர்ஸ் அமைப்பு அதில் நிச்சயமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். ஆனா இன்னைக்கு அரசு இயந்திரங்கள் செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதையும் கூட நாம் ஒரு இயக்கமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமும் நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய அரவிந்த் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போல இந்த மாதம் முழுவதுமே போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நாம் எடுத்திருக்கிறோம். ஜூலை 1 ஜூலை கடைசி வரை, ஜூலை 1 7ஆம் தேதி வரை நாமும் நம்முடைய குடும்பமும் போதைக்கு எதிராக நாம் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். மீ அண்ட் மை ஃபேமிலி. ஜூலை 8 ஜூலை 14 வரை ஒரு வீத லீடர்ஸினுடைய வாலண்டியர் தன்னார்வலர் 100 நபர்களை சந்தித்து போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம். ஜூலை 15 ஜூலை 21 வரை வீத லீடர்ஸினுடைய ஒரு தன்னார்வலர் தன்னுடைய பகுதியில ஒரு ஓட்டப்பந்தயமோ, ஒரு கபடி போட்டியோ, ஒரு வாக்கத்தானோ, ஒரு மராத்தனோ, ஒரு 10 கிலோமீட்டர் ரேஸோ, ஒரு டிராயிங் காம்படிஷனோ, ஒரு பேச்சு போட்டியோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு 100, 200, 500, 1000 பேர் அவங்க கிட்ட ஒரு மாஸ் மொபிலைசேஷன் கேம்பெயின் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். ஜூலை 22 ஜூலை கடைசி வரை இன்ஸ்டிடியூஷனல் பிளேஜஸ், அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், அபார்ட்மெண்ட், கல்லூரிகளாக இருக்கலாம், அந்த இடத்துல எல்லோருத்தையும் குழுவாக சேர்த்து ஒரு பிளட்ஜ் எடுக்க வைக்கணும். நாம் எல்லோரும் போதைக்கிறதாக இருக்கின்றோம் என்று. எதற்காக நாம் இதை செய்கின்றோம்? நாம் இதை எதற்காக செய்கின்றோம் என்றால், இதை நாம் செய்யவில்லை என்றால் யாரும் செய்ய போவதில்லை என்ற காரணத்திற்காக இதை செய்கின்றோம். போதையை பொறுத்தவரை நீங்க தமிழகம் ஒரு அபாயகரமான ஒரு இடத்துல இருக்கு. தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே. காரணம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு முதல்ல போல இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, கூட்டு குடும்பம் கிடையாது, தனி மனிதர்களாக இருக்கின்றார்கள். இண்டிவிஜுவலிஸ்டிக், அட்டாமிக் இண்டிவிஜுவல்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். எவ்ரி பர்சன் பிலீவ்ஸ் இஸ் செப்பரேட். கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல முதலை போல ஒரு சோசியல் பாண்டிங் இன்னைக்கு குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் அந்த குழந்தைய ஏதோ ஒரு இடத்துல மிக விரைவில் ஒரு போதையின் மூலமாக அதிலிருந்து வெளியே வர முடியும் என்று நம்புகின்றார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆல்கஹாலிக் இன்டேக். தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் நாம் தான் 3வது மாநிலம். அடிக்ஷன் ஃபார் ஆல்கஹால் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம், 2வது மாநிலம் ஆந்திரா, 3வது மாநிலம் தமிழ்நாடு. ஆல்கஹாலிக் அடிக்ஷன் ஒரு பக்கம். இது பல குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க சம்பாதிக்கக்கூடிய 500, 600, 700 அதுல 100, 200 ரூபாய் தாங்கள் குடிப்பதற்காக தினமும் செலவு செய்யக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். அரசை பொறுத்த வரைக்கும் சப்ளையை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்க போய் டிஸ்டர்ப் பண்ணலாம், 4 பேர்த்த கைது பண்ணலாம். ஆனா டிமாண்டை எப்ப நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ அன்னைக்கு தான் முழுமையாக போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த 1980 அமெரிக்காவில் எல்லா வீட்டுக்கு வெளியே ரெட் ரிப்பன் கட்டியிருப்பாங்க, ஸ்கூல்ல ரெட் ரிப்பன் கட்டியிருப்பாங்க. இட் இஸ் டு கிரியேட் an awareness. நீங்க போதைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க, பேசுங்க. சோ நாம இந்த மாதம் முழுவதுமே ஒயிட் பேண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் அந்த ஒயிட் பேண்ட் கையில் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு அந்த ஒயிட் பேண்ட் வெளியே போகும்போது பாருங்க. இந்த ஒயிட் பேண்ட் நம்ம கையில் போடும்பொழுது ஐ எம் சென்டிங் a very powerful message and against addiction அப்படின்னு ஒரு தனி மனிதனாக நான் சொல்லுகின்றேன். ஆனால் நாம் எல்லோரும் அமைப்பாக சொல்லும் பொழுது சமுதாய மாற்றத்திற்காக நாம் இருக்கின்றோம். இந்த ஒயிட் பேண்ட் ப்ராஜெக்ட் நாம் எடுத்திருக்கோம். இந்த மாதம் முழுவதுமே அதை செய்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல நானும் எனது குடும்பமும் முதல் வாரம், 2வது வாரம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 100 பேருக்கு நம்ம பேசணும். 3வது வாரம் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் மொபிலைசேஷன். 4th வீக் இன்ஸ்டிடியூஷனல் பிளட்ஜ். இன்னைக்கு அதை செய்யல அப்படின்னாங்க அரசுனால செய்ய முடியும். ஏன் அரசுனால செய்ய முடியலனாங்க, அரசு இயந்திரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சரியோ தப்போ அதிகாரிகள் இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கின்றார்கள். எனக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எப்ப கொடி கொடுப்பீங்க, எப்ப பாக்கெட்ல போட்டோ வைப்பீங்க, எப்ப வைப்பீங்க. அந்த கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சம் நாம் மாறுபடுகின்றோம். காரணம், அந்த கலாச்சாரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கலாச்சாரத்தின் மீது தவறு சரி என்கின்ற வாதத்தை நாம் வைக்கவில்லை. ஆனா அடிப்படை மாற்றம் வராம அரசியல் எந்த மாற்றமும் கூட நிரந்தரம் இல்லை என்பதை முழுமையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த பேசிக்ஸ்ல ட்ரெயின் தான். இதை நம்ம கேட்கக்கூடிய அடிப்படை இல்ல. பஞ்சாயத்து தலைவர்களாக யார போறாங்க, பேசிக் என்ன, டெவல்யூஷன் என்ன, பினான்ஸ் கமிஷன் என்ன, கிராண்டிங் எய்ட் என்ன, ஒரு பஞ்சாயத்தை எப்படி பேலன்ஸ் பண்றது, மேனிஃபெஸ்டோ என்ன, அர்பன் கவர்னன்ஸ் என்ன, ஒரு வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்றது, வேஸ்ட் டு பவர் என்ன.
ஸோ இதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நோக்கம். அதனால நாமளும் வேகமா ஒரு கட்சி ஆரம்பித்து வேகமா கொடி போட்டு வேகமா பாக்கெட்ல போட்டோ வச்சோம்னா அதே தப்ப இன்னும் வேகமாக நாம் செய்கின்றோம். நாம மாற்றத்திற்காக நடந்து செல்வோம். 1 வருடம் 2 வருடம் ஆகும். ட்ரெயின் பண்ணணும், குவாலிட்டியான லீடர்ஷிப்க்கு நாம ஃபோக்கஸ் கொடுக்கணும், அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இது ரொம்ப பெயின்ஸ்டேக்கிங் ஒரு ஒர்க். 1776 எப்படி பென்சில்வேனியால அந்த 80 பேர் சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு 20 மைல் தாண்டி நீங்களாம் சேர்ந்துருக்கிறீங்க. டே 1 டே 1 பொறுமை, அதே நேரத்தில் ஆழமான கால ஊனமும், அதே நேரத்தில் நம்மளுடைய விஷன்ல இருந்து கொஞ்சம் கூட டீவியேட் ஆகக்கூடாது. கிராஸ் ரூட்ஸ் எவிடன்ஸ் ஓரியன்டட் குவாலிட்டி கவர்னன்ஸ் கொண்டு வரது நம்முடைய நோக்கமா இருக்கும். we have all the time in the hand. நம்ம எதுவுமே அவசரப்பட்டு இதை செய்யணும் நமக்கு அவசியம் கிடையாது. இந்த 6 மாத காலம் நம்ம கமிட் பண்ணணும். 001 அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். எங்கேயோ லீடர்ஸ் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க, கீழே வில்லேஜில் இருக்கிறாங்க, அவங்களை கண்டுபிடிச்சு மேலே தூக்கி கொண்டு வரணும். அவர்களை அரசாட்சியில நல்ல இடத்துல அவங்க உட்கார வைக்கணும். இதெல்லாம் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆரம்ப கட்ட ஒரு வார்த்தைகளாக உங்களுக்கு சொல்வதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன்.